வணக்கம். நான் கஞ்சா கருப்பு பேசுகிறேன். முதல் முறையாக குவைத்து நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அண்ணன் சன் டிவி எடிட்டர் மூர்த்தி அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக இங்கே ஒரு படிக்காத மேதை இருக்கார். எப்படின்னா, அவர் படிக்காமல் எத்தனையோ நாட்டில் உள்ளவங்களுக்கு, எத்தனையோ ஊரில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா நம்ம ஐயா டாக்டர் அகதிரலியாவே. ஏன்னா அவங்க வச்சுருக்க இது அது என்ன, ஏர்போர்ட்டுக்கு இந்த ஜாமியா அனுப்புகிற குரியர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க உடனே எமர்ஜென்சியாக அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணால் உடனே டிக்கெட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி சில தொண்டுகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கார் ஐயா எழுதறியா டாக்டர் ஐயா. தொண்டுகள் வேறு மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆம்லேட் எனக்கு வேணாம், சரி நீங்கள் வச்சுக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட கிடைச்ச பொக்கிஷங்கள் சூப்பரான ஆட்கள் கிடச்சிருக்காங்க. அண்ணே முகமது அலி அவர் சொந்த ஊர் கூடாங்குளம் பக்கத்தில். அவர் இங்கே ஒரு காடி அவர்கிட்ட காடி ஓட்டுறதுக்கு வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு உழைப்பால் உயர்ந்து ஒரு சின்ன தொழிலதிபராக வளர்ந்துருக்காரு. இதுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முகமது அலி என்னை ஐதரையா சொல்லிட்டாங்கன்னா தட்டவே மாட்டார். நைட்டு 12 மணியாக இருந்தாலும் நம்மளை தூங்க விட மாட்டார். ஃபோன் அடித்த அண்ணே, நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், நீங்கள் என் ஃபோனை ரெஸ்பாண்ட் பண்ணலை, இன்னும் பார்க்கலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய, எப்போ நீங்கள் தயாராகுங்க, உங்களுக்கு டிக்கெட்டு விஷா எல்லாமே போட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, அதை பாருங்கனே இப்படி போட்டு தொந்தரவு பண்ணுவார். முகமது அலினே ரொம்ப நல்ல மனிதர். அதே மாதிரி அகதிரலியா டாக்டரு இன்றைக்கி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க, பத்மன் போஷன் வாங்கினவங்க எல்லாருமே அவரை பற்றி வாழ்த்தி பேசியிருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவருடைய தொடர்பு கிடைத்ததுக்கு நான் அண்ணன் சன் டிவி எடிட்டர் மூர்த்தி அண்ணனுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் போனனாலும் அங்கே தமிழ்நாட்டில் எல்லா மக்களையும் பார்த்து, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, ஐயாவை போய் தொடர்பு கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார். எத்தனையோ தமிழர்களுக்கு வேலை கொடுத்து தமிழ் மக்களை அதே மாதிரி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் பாருங்கன்னு அழகாக அனுப்பிவிடுவேன். அவர் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் தான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். இன்றைக்கி இந்த குவைத் நாட்டில் இவ்வளோ துளைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா பெரிய விஷயம். அவர் மேலும் மேலும் இன்னும் நிறையா இடங்கள் வாங்கணும், நிறையா உணவகங்கள் கட்டணும், நிறையா மக்களுக்கு வேலை கொடுக்கணும் நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக அப்படின்னு அந்த அல்லாட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.